அளவிடும் கருவிகள். வெல்டிங்கில் அளவீடு மிகவும் முக்கியமானது, ஏனெனில் இது ஜாயிண்டுகள் மற்றும் ஸ்ட்ரக்சர்களில் துல்லியத்தை உறுதி செய்கிறது. அளவீடு பொருளின் துல்லியமான பயன்பாட்டிற்கு வழிவகுக்கிறது மற்றும் கழிவுகளை குறைக்கிறது. இதன் காரணமாக பணிக்கான ஒட்டுமொத்த செலவும் குறைவாக உள்ளது. இது சாத்தியமான பிழைகளை தடுப்பதன் மூலம் தரம் மற்றும் பாதுகாப்பு தரநிலைகளை பராமரிக்க உதவுகிறது. வெல்டிங்கில் பயன்படுத்தப்படும் சில முக்கிய அளவீட்டு கருவிகளை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். வெர்னியர் காலிப்பர். வெர்னியர் காலிப்பர் நீளம், அகலம், ஆழம் மற்றும் வெளிப்புற மற்றும் உட்புற விட்டங்களை அளவிட பயன்படுகிறது. இது 0.02 மில்லிமீட்டர் வரை துல்லியம் கொண்டது. இது பொதுவாக 150 மில்லிமீட்டர் 6 இன்ச் முதல் 300 மில்லிமீட்டர் 12 இன்ச் வரையிலான அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு முதன்மை ஸ்கேல் மற்றும் ஒரு வெர்னியர் ஸ்கேலை கொண்டுள்ளது. இது துல்லியமான அளவீடுகளை செயல்படுத்துகிறது. வெர்னியர் ஹைட் கேஜ். வெர்னியர் ஹைட் கேஜ் ஒரு பொருளின் உயரத்தை அளவிடுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இது துல்லியமான செங்குத்து அளவீடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது 0.02 மில்லிமீட்டர் வரை துல்லியத்தை வழங்குகிறது. இது பொதுவாக 300 மில்லிமீட்டர் 12 இன்ச் முதல் 1000 மில்லிமீட்டர் 40 இன்ச் வரையிலான அளவுகளில் கிடைக்கிறது. இது துல்லியமான ரீடிங்குக்கான முதன்மை ஸ்கேல் மற்றும் வெர்னியர் ஸ்கேலை கொண்டுள்ளது. ஸ்டீல் ஸ்கேல். ஸ்டீல் ஸ்கேல் என்பது நீளம், அகலம் மற்றும் ஆழத்தை அளப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு எளிய கருவியாகும். இது இருபுறமும் ஒரு பக்கத்தில் சென்டிமீட்டர்கள் மற்றும் மறுபுறம் இன்ச்கள் என்ற கிராஜுவேஷன்களை கொண்டுள்ளது. வெளிப்புற மைக்ரோமீட்டர். இது ஒரு துல்லியமான கருவியாகும். இது ஒரு பொருளின் வெளிப்புற பரிமாணங்களான திக்னஸ், விட்டம் அல்லது அகலம் ஆகியவற்றை அளவிட பயன்படுகிறது. இது பொதுவாக 0 முதல் 25 மில்லிலிட்டர் அல்லது 0 முதல் 1 இன்ச் விட்டம் கொண்ட அளவீடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது பொதுவாக 0 முதல் 25 மில்லிமீட்டர் வரை அல்லது 0 முதல் 1 இன்ச் வரை விட்டம் கொண்ட அளவீடுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பெரிய அளவீடுகளுக்கு வெவ்வேறு ரேஞ்சுகளை கொண்ட மைக்ரோமீட்டர்களும் கிடைக்கின்றன. வெளிப்புற வெர்னியர் கேலிப்பர். வெளிப்புற வெர்னியர் கேலிப்பர் என்பது ஒரு பொருளின் வெளிப்புற பரிணாமங்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு மறைமுக அளவீட்டு கருவியாகும். இதில் அளவீடு எடுக்கப்பட்டு பின்னர் வேலையின் அளவை உறுதிப்படுத்த ஸ்டீல் ஸ்கேலை பயன்படுத்தி கிராஸ் செக் செய்யப்படுகிறது. இது ஹை கார்பன் ஸ்டீல் அல்லது மைல்டு ஸ்டீல் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இதன் துல்லியம் 0.02 மில்லிமீட்டர் வரை உள்ளது. மேலும் இது சந்தையில் 100 மில்லிமீட்டர், 150 மில்லிமீட்டர், 200 மில்லிமீட்டர் மற்றும் 300 மில்லிமீட்டர் அளவுகளில் கிடைக்கிறது. அதன் வகைகளில் ஒன்று சிம்பிள் வெளிப்புற கேலிப்பர் என்று அழைக்கப்படுகிறது. இது 2 லெக்களை ஃபோல்டு செய்வதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது. இது 2 லெக்களை கொண்டுள்ளது. அவை ரிவெட்டுகளால் இணைக்கப்பட்டுள்ளன. அதன் கீழ்ப்பகுதி வட்ட வடிவத்தில் உள்நோக்கி வளைந்திருக்கும். மேல் பகுதி அகலமாகவும் கூர்மையாகவும் இருக்கும். இது தவிர சிம்பிள் கேலிப்பரை போன்ற ஒரு ஸ்பிரிங் வெளிப்புற கேலிப்பரும் உள்ளது. ஆனால் மேலே உள்ள ரிவட்டுக்கு அருகில் ஒரு ஸ்பிரிங் நிறுவப்பட்டுள்ளது. அதன் 2 லெக்குகளுக்கு இடையில் ஒரு லீவர் மற்றும் அட்ஜஸ்டிங் ஸ்க்ரூ நிறுவப்பட்டுள்ளன. இது அளவிடும் செயல்முறையை இன்னும் எளிதாக்குகிறது. இப்போது உட்புற கேலிப்பர் பற்றி பேசலாம். இந்த சாதனம் தூரத்தை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு டிவைடர் போன்றது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால் டிவைடர்கள் கூர்மையான டிப்களை கொண்டிருந்தாலும் உட்புற கேலிப்பர்கள் தட்டையான வெளிப்புறமாக வளைந்த டிப்புகளை கொண்டுள்ளன. இது பொருட்களின் உள் பரிமாணங்களை அளவிட பயன்படுகிறது. இதன் அளவிடும் முறை வெளிப்புற கேலிப்பரை ஒத்ததாகும். இறுதியில் மெஷரிங் டேப் அல்லது இன்ச் டேப்பை குறிப்பிடுவது முக்கியம். இது மீட்டர், சென்டிமீட்டர்,
மில்லிமீட்டர், அடி மற்றும் இன்ச்களில் அளவிட பயன்படுகிறது. இது ஒரு எளிய மற்றும் எளிமையான கருவியாகும். இது பொதுவாக வீடுகளிலும் பணியிடங்களிலும் காணப்படுகிறது. அளவீட்டு கருவிகளின் சரியான பயன்பாட்டை புரிந்து கொள்வது கருவிகளைப் போலவே முக்கியமானது. ஏனெனில் சரியான பயன்பாடு பிழைகளை குறைக்க உதவுகிறது. திறமையான பொருள் பயன்பாட்டை உறுதி செய்கிறது மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. இது வெல்டிங் மற்றும் பிற தொழில்நுட்ப செயல்பாடுகளில் திறன்கள், செயல்திறன் மற்றும் தொழில்முறையை மேம்படுத்த உதவுகிறது.